ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓஜாஸ் ப்ரொடக்ட். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டேஸ்டியான லெமன் சாதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு கைப்பிடி அளவு வறுத்த கடலை போட்டிருக்கேன். அதுக்கு பதிலாக கடலைப்பருப்பும் போடலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், 2 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வதக்கி விட்டுட்டு நான் இன்றைக்கி 2 லெமன் புழிஞ்சு சாறு ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு கலக்கி விட்டணும். அதுக்கப்புறம் வடித்து வச்சுருக்க சாதம், இது பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் அளவு சாதம். இது 4 பேர் சாப்பிட்றதுக்கு சரியான அளவு. வடித்து நான் அது சாதத்தில் உப்பு போட்டு வடித்து ஆற வச்சு அதை இதில் கொட்டி கலந்துருக்கேன். நான் சாதத்தில் உப்பு போட்டு வடித்ததுனால அதே கரெக்டான அளவாக இருந்துச்சு, அப்படியே கலரிக்கிட்டேன். அதுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் மேலாப்பில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கிளறி எடுத்தால் சுவையான லெமன் சாதம் ரெடி. இதுக்கு நான் சைடிஷாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவல் தான் பண்ணியிருக்கேன். என்னுடைய ரெசிபி பார்த்ததுக்கு நன்றி.